ஹே ஹாய்டா! இன்னைக்கு என்ன விலை? அதோட 8த் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பார்ட் கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்பதான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். ஹெட்செட் மஸ்ட், டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். சரி, வாங்க நம்ம டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். நீங்க இப்போ நல்லா தூங்குறீங்க. அத பார்த்துட்டு இருந்த ஜிமின் அவனோட ஃபீலிங்க கண்ட்ரோலே பண்ண முடியல. உருண்டு உருண்டு படுத்துட்டு அப்புறம் ஒரு விஸ்கி பாட்டில எடுத்துட்டு பால்கனிக்கு போறான். அங்க சேர்ல சிட் பண்ணிட்டு மூடிய திறக்க, "மச்சி, குடிக்கவா போற? எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது மச்சி. கொஞ்சம் முடியில ஊத்தி தாயேன்." அவன் மடியில போய் அப்படியே சிட் பண்றீங்க. அவன், "ஓ, சங்குல ஊத்தி குடி." "தூங்கிட்டு தானடி இருந்த. எப்படி எழும்புன?" "தள்ளி போனோன்னே முழிப்பு வந்துருச்சு மச்சி." "இதெல்லாம் நல்லா சொல்லு. ஆனா லவ் மட்டும் வராதுன்னு ஒரே டயலாக்கா விடு. உடம்பு பரவாயில்லையாடி இப்ப?" அப்படின்னு அவன் உங்க நெக்ல ஃபேஸ வச்சு கேட்க, "எனக்கு என்ன மச்சி? நான் நல்லா தானே இருக்கேன்." அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன பொய் அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே, "ஆ, ரொம்ப தான் வலிக்குது மச்சி. தூக்கமே வரல. கொஞ்சோன்னு அத மூடியில ஊத்தி தாயேன். அப்படியே குடிச்சிட்டு நல்லா தூங்கிடுவேன்." அப்படின்னு நீங்க சொல்லிட்டு விஸ்கி பாட்டில கையில எடுக்க, உங்க கையிலேயே அவன் ஒரு அடி போடுறான். "உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உனக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுன்னு. திரும்ப எதுக்குடி இதெல்லாம் குடிக்கிற? இது விளையாட்டு இல்ல ஒயன். இது விஷமா கூட சில நேரம் மாறிடும்." "ஓ! அப்ப நீ மட்டும் எதுக்கு குடிக்கிற? நீயும் குடிக்கக்கூடாது." அப்படின்னு நீங்க அப்படியே அந்த பாட்டில கையில எடுத்துக்கிறீங்க. "உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? தூங்க தான் முடியல சரி. இத குடிச்சிட்டு தூங்கலாம்னு நினைச்சா, அதுக்கும் நீ விட மாட்ற. உனக்கு வயிறு வலிக்குதுன்னா ஏதாவது டேப்லெட் போடு. இதெல்லாம் எடுக்கக்கூடாது." "அப்போ நீயும் இத குடிக்காத." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பாட்டில உடைச்சு போட்டுறீங்க. "எனக்கு விஷம்னா உனக்கும் விஷம்தான். நீயும் இதை குடிக்கக்கூடாது." அவன் ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. ஜிமின் மைண்ட் வைஸ், ஆக மொத்தத்தில் இவ சாகவும் விட மாட்டா, வாழவும் விட மாட்டா அப்படின்னு அவன் அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு உங்களை பார்த்துட்டு, "சரி, எனக்கு தூக்கம் வரல, நீ உள்ளே போய் தூங்கு. நான் கொஞ்ச நேரம் இங்கே காற்று வாங்கிட்டு வரேன்." "ஆ, நீ வரும்போது தான் நானும் போவேன். எனக்கும் உள்ளே தனியாக இருக்க பயமாக இருக்குது. இங்கேயே கொஞ்சம் நேரம் உன் கூடயே இருக்கிறேனே." நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே அப்படியே நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு உங்கள் காலை தூக்கி அவன் டைஸில் வச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன பேபி மாதிரி சுருண்டு அவனுக்குள்ளேயே அப்படியே அடங்கி போகிற மாதிரி படுத்திருக்கீங்க. அவனும் உங்களை அப்படியே டேப் பண்ணுறான். நீங்களும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவன் மேலேயே தூங்கிடுறீங்க. அவன் வானத்தை பார்க்குறான். நிலா ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டார்ஸுமே ரொம்ப அழகாக மின்னுது. அவன் திங்க் பண்ணுறான், பல நாள் நான் இதே இடத்துல உட்காந்துருக்கேன். அப்போல்லாம் இந்த ரசனை எனக்கு வந்ததே இல்லை. அடுத்த நாள் எவ்வளோ சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், அப்படி தான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த 3 ஸ்டாரும் ரொம்ப அழகாக தெரியுதுடி. நமக்குன்னு ஒரு லைஃபு, நமக்குன்னு ஒரு பேபி எப்படி வரும்? நீ லைஃப் லாங் என் கூட இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்டி. நான் உன்னை எப்போதுமே ஹாப்பியாக பார்த்துப்பேன்டி." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த பெட்டில் அப்படியே படுக்க போடுறான். நீங்கள் அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து அவனை பக்கத்தில் படுக்க போட்டுட்டு அவனை டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறான். ஜேவோ பாத்ரூம் கதவுல ரொம்ப நேரம் சாஞ்சிட்டு நின்றவன் மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே சுவா பில்லோ அண்ட் பெட்ஷீட்டை கீழே போட்டுட்டு பெட்டில் குறுக்க படுத்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஜேவோ, "அப்பாடா, ஒரு வழியாக நம்மளை இந்த ரூமில் படுக்க ஒத்துக்கிட்டாப்பா. அப்படியே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்." அப்படின்ட்டு அவன் ரூமுக்குள்ளே வரான். சுவா பார்த்துட்டு, "கண்டதையும் பேசின, நாளைக்கு பாலில் ஏதாவது கலந்து கொடுத்துருவேன். மூடிட்டு படு." அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு படுத்துட்டா. உடனே ஜெயகும், "சொன்னது நீதானா, சொல் சொல் என் மனமே" அப்படின்னு அவன் பாட, இவ பக்கத்தில் இருந்த அலாரத்தை எடுத்து அவன் மேலே போட, "ஐயோ அம்மா, என்னடி இதெல்லாம் தூக்கி அடிக்கிற? விஷத்தில் சாகலாம் பஞ்சு மிட்டாய். ஆனால் விஷமான இடத்துல பட்டு செத்துறக்கூடாதுடி." அவள் பெட்ஷீட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, "அடுத்தது இதுதான் வரும்." அப்படின்ட்டு அவள் ஏசி ரிமோட்டை காட்ட அவன் அப்படியே கவுந்தடிச்சு படுத்துடுறான். அப்படியே மார்னிங்கும் ஆகுது. இப்போது ஜிமின் உங்களை எழுப்ப போராடிட்டு இருக்கான். "ஏய் ஒயன், எலும்புடி. எல்லாரும் நமக்காக கீழே வெயிட் பண்ணுவாங்கடி. டைம் பாரு, 10க்கு மேலே ஆச்சு. நீ பொத்து, கத்தாத." "எது பொத்தனுமா? அதை திறக்கத்தான் நீ வேலை இல்லாமல் ஆக்கிட்டியே. எழும்புடி." பாட்டி 2 டைம்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க. "என்னவா அவங்களுக்கு?" அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டே அவன் லேப்பை தேடி போய் படுக்கிறீங்க. தெரியல. உன்னை தான் பார்க்கணுமா. குளிக்கிறதுக்கு முன்னே உன்னை பார்க்கணும். ஏதோ சடங்கு பண்ணணும்னு சொன்னாங்க."
அவன் சொன்னதும் நீங்க உடனே எழுந்து உட்காந்துட்டு, உங்க லிப்ஸ்டிக் எடுத்து அவன் ஷர்ட்ல தடவிட்டு, அவன் ஷர்ட்டெல்லாம் நல்லா கசக்கி விட்டுட்டு, அவன பார்த்துட்டு, "மச்சி, பாட்டி உன்ன பார்க்கலையா?" அப்படின்னு கேட்க, அவன், "இல்லடி, பாட்டி வெளியில இருந்து தான் கேட்டாங்க." "ஓ! அப்படியா? சரி, சரி. இனி வந்தா ரூம் டோர ஓப்பன் பண்ணு." அப்படின்னு நீங்க சொல்ல, அப்போ பாட்டியும் கரெக்ட்டா டோர தட்டுறாங்க. ஜிமின் நீங்க பண்றது புரிஞ்சோ, புரியாமயோ யோசிச்சிட்டே போய் ரூம் டோர ஓப்பன் பண்றான். "எங்கடா அவ?" "உள்ள பாட்டி, வாங்க." அவங்க 2 பேரும் திரும்பி உங்கள பார்க்க, ஜிமின் அலறிட்டான். ஏன்னா நீங்க உங்க லிப்ஸ்ல ப்ளீட் ஆக, உங்க சாரி கிழிஞ்சு, ப்ளவுஸ் அதுவுமே கிழிஞ்சு, ஏதோ மினி ரேப் நடந்த மாதிரி நிக்கிறீங்க. ஜிமின் உங்கள பார்த்துட்டு, அவன் ஷாக்ல நிக்க, பாட்டி ஜிமின பார்த்துட்டு, "டேய், கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம்ல. பாரு, பச்சை மண்ணு துவண்டு போச்சு." "ஏம்மா, மொத்த பாலையும் அவனுக்கே கொடுத்துட்டியா?" "நீங்க பாலா? ஆஹா! கிழவி எதையோ கலந்திருக்கு போல. நல்ல வேளை நம்ம குடிக்கல. கிரேட் எஸ்கேப்." அப்படின்னு நீங்க திங்க் பண்ண, ஜிமின் பார்த்துட்டு, "ஐயையோ! இவளுக்கு குடுத்துருக்கலாமே, வடை போச்சே." அப்படின்ட்டு அவன் திங்க் பண்ணிட்டு நிக்க, பாட்டி உங்கள பார்த்துட்டு, "ஒயன்மா, போங்க போய் குளிச்சுட்டு வாங்க." அப்படின்னு உங்கள சொல்லிட்டு, ஜிமின பார்த்துட்டு, "டேய், உன்னோட வேகத்துக்கு அவ தாங்க மாட்டாடா. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? பார்த்து புத்தியா நடந்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே கை தாங்களா பாத்ரூம்குள்ள விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. உங்களுக்கு சிரிப்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. ஜிமின் உங்கள மொறச்சிட்டே நிக்கிறான். "பாட்டி, நீ நினைக்கிற மாரிலாம் எதுவும் இல்ல பாட்டி. இத என்ன நம்ப சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள அழைச்சிட்டே போறாங்க. நீங்களும் அவன பார்த்துட்டு அப்படியே ஸ்டொமக்ல கை வச்சுட்டே போறீங்க. நீங்க இந்த மாரி பண்றத பார்த்துட்டு அவனுக்கு கடுப்பாகுது. பக்கத்துல இருந்த பாட்டில எடுத்து உட்டெறிறான். உங்க மேல பட்டுருச்சு. "பாட்டி, அடிக்கிறான் பாட்டி." "டேய், என்னடா பிள்ளைய அடிக்கிற? இப்படிலாம் பண்ண, ஒரு வாரத்துக்கு என் ரூம்லயே தங்க வச்சுருவேன்." "ம்ம். ஆமா, ஆமா. அப்படியே உன் பேத்தி என் கூடவே இருந்தாலும் கிழிச்சிட்டு தான் மறு வேலை பார்க்க விடுவா. போ போ, கூட்டிட்டு போ. 3 நாள் கழிச்சு வந்து விடு." அப்படின்ட்டு அவன் குளிக்க போறான். இந்த கிழவன்கிட்ட சொன்னேன், அப்பயே பொடிய கலக்காத, இவங்க தாங்க மாட்டாங்கன்னு. பாரு, உன்னை எப்படி பண்ணி வச்சிருக்கான். நீங்க பாவமா, "என்ன பொடி பாட்டி அது?" "ஆ, மூக்கு பொடி. வா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்க அங்க நின்னுட்டு, "நான்லாம் யாரு? எங்க இருக்க வேண்டியவ? என்ன பொடி போட்டுலாம் மயக்க முடியுமா? ஓகே, 3 டேஸ்க்கு இப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா, அதுக்கப்புறம் என்ன பண்றது? ம், பார்ப்போம். ஏதாவது ஐடியா கிடைக்கும் எஸ்கேப் ஆறதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குளிக்க போறீங்க. ஆனா, சுவா உங்கள மாரி இல்லாம பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டா. சுவா ரூம்குள்ள வந்த பாட்டி, பெட்ஷீட் தனித்தனியா இருக்கிறத பார்த்துட்டு சுவாவ பார்க்குறாங்க. அவளும் படுத்தது மாரியே அப்படியே ஃப்ரெஷ்ஷா எழுந்திருச்சு நிக்கிறா. அவள பார்த்துட்டு, "ஏய், பால் எங்கடி? குடிச்சிங்களா இல்லையா?" "பாட்டி, அது பூனை தட்டி விட்டுருச்சு." "தட்டும் தட்டும். பால் குடிக்கணும். அது சம்பிரதாயம். இன்னைக்கு குடிச்சிருங்க." அவளும் சரி சரின்னு ஹெட்டை நோட் பண்ணுறா. பாட்டியும் போயிட்டாங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஜிமின்க்கு பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க. ஜிமின், "அடி பாவி, என்கிட்ட மட்டும்தான் சரியான சேட்டை. மற்றவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு கரெக்டாக பண்ணுறான்." அப்படின்னு அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, "ஒயன், எனக்கு ஆம்லெட் எடுத்துகிட்டு வா. ஒயன், எனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வா." அப்படின்ட்டு இதான் சாக்குன்ட்டு அவன் உங்ககிட்ட வேலை வாங்கிட்டே இருக்கான். நீங்கள் குனிஞ்சு அவன் காது கிட்ட போயிட்டு, "ஃபர்ஸ்ட் நைட் பண்ண முடியாத கோவத்துல என்ன வேலை வாங்காத மச்சி." அப்படின்ட்டு அவன் காது கிட்ட போய் சொல்ல, நீங்கள் போட்டிருக்க அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் அவனை ஏதோ பண்ணுது. அப்படியே உங்கள் நெக்கிட்ட ஸ்மெல் பண்ணிக்கிட்டு உங்கள அப்படியே பார்த்துக்கிட்டு, அவனோட 2 காலுக்கு இடையில உங்க கால வச்சு அப்படியே பிடிச்சுக்கிறான். "பாட்டி, ஒயனுக்கு தலைலாம் வலிக்குதாம் பசினால. நீ உட்காந்து சாப்பிடுமா. அவனுக்கு ஏதாவது வேணும்னா அவனே எடுத்துக்குவான். இல்லைன்னா நீ பக்கத்துல தானே இருக்க, எடுத்து கொடு." ஜிமின் அவன் பக்கத்துல உள்ள சேர அவன் பக்கமா இழுத்து போட்டுக்கிறான். உங்கள அப்படியே பிடிச்சு அதுல சிட் பண்ண வைக்கிறான். அதுல ஃபுட் எடுத்து வச்சுட்டு உங்கள சாப்பிட சொல்றான். நீங்களும் சாப்பிடுறீங்க. அவன் கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு உங்க பின்னாடியாட்டி கையை எடுத்துட்டு வந்து உங்க வேஸ்ட்ல வைக்கிறான். அப்படியே உங்க செஸ்ட் வர போகுது. நீங்க ஷாக்ல அவனை பார்க்க, அவன், "இப்போ பாட்டிக்கிட்ட சீன் போட்டுடி பார்ப்போம். மார்னிங் நான் பண்ணாதத பண்ண மாதிரி என்ன சீன் போட்ட? இப்போ பண்றி பார்ப்போம்." உங்களுக்கு அவன் டச் பண்றது ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே நீங்க நெளிஞ்சிட்டே அங்க உட்காந்துருக்கீங்க. அவன், "ஏய், நெளிஞ்சு காட்டி கொடுத்த, இத்தனை பேருக்கு முன்னாடி லிப்போட லிப் வச்சு கிஸ் பண்ணிடுவேன்."
புருஷன்னா என்னன்னு காட்ட வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட வேலையை கண்டினியூ பண்ணுறான். நீங்கள் இதை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. அப்பயும் உங்கள் கை வச்சு ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தா அவன் அதை எடுத்து கொடு இதை எடுத்து கொடுன்னு உங்களை வேலை வாங்கிட்டே இருக்கான். அதே சமயம் பாட்டி சுவா தலையில் ஒரு அடி போட்டு, ஏய் உன்னோட சின்ன பொண்ணு, அவள் புருஷனை எப்படி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறா பாரு. உன் புருஷன் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான், அவனை கண்டுக்காம நீ பாட்டுக்கு தின்னுட்டு இருக்க. அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கவனி. அவளும் ஜேஹப்பை கொஞ்சம் கவனிச்சுக்கிறா. அது அவனுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது. அன்றைக்கி ஃபுல் டே இப்படியே போகுது. இப்போது நைட்டு நீங்கள் ரூமில் இருக்கீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு, தூங்கு, இன்னும் 2 days கழித்து உனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் மொத்தமாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, அப்பா விட்டுட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதே சமயம் இங்கே பாட்டி சுவா கிட்ட பாலை கொடுத்துட்டு, இதை ஹோபிக்கு கொடுக்க கொடு அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அவளும் பால் எடுத்துகிட்டு வந்து ஹோபி கிட்ட கொடுக்குறான். எனக்கு வேணாம் பஞ்சு மிட்டாய், கோவத்தில் நேற்று சொன்ன மாதிரி நீ விஷம் ஏதாவது கலந்து வச்சுருந்தேன்னா நான் மேலே போய் சேர்ந்துருவேனே. சி, அதெல்லாம் ஒன்றும் கலக்கல, தயவு செஞ்சு இதை குடி, இல்லைன்னா நாளைக்கு பாட்டி அதுக்கும் சேர்த்து என்ன திட்டுவாங்க. ஒன்றை நம்ப முடியாது, நீ இதில் மயக்க மருந்து ஏதாவது போட்டிருப்ப, எங்கே நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேணும்னு பயந்து. அவன் அப்படியே எடுத்து அதை கடகடகடன்னு குடிச்சிட்டு, இப்போ நம்புறியா, இதில் எதுவுமே கலக்கலை, விஷமும் கலக்கலை, மயக்க மருந்தும் கலக்கலை, சும்மா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு அவன் வீட்டில் போய் படுக்கிறா. ஜேகோ பார்த்துட்டு, கடவுளே என் மேலே உனக்கு கருணையே இல்லையா, இப்படி ஒரே சண்டையாக போச்சுன்னா எப்போ வாழ ஆரம்பிக்கிறது அப்படின்னு அவன் 2 கையும் மேலே நீட்டி காட்கிட்ட பேசிகிட்டு இருக்க. பக்கத்தில் சுவா வந்து ஹோபி செஸ்டில் ஒரு ஃபிங்கரை வச்சுட்டு அவனை ஒரு மாதிரி பண்ணுறா. அவன் என்னென்னு பார்க்குறான். சுவா அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு அவனை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அவன் நெக்கிட்ட ஷோல்டர் கிட்ட இப்படிலாம். இவன் இந்த மாதிரி செய்கிறது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் யோசிக்கிறான் என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு. அப்போ தான் அவன் அவளோட கண்ணை பார்க்குறான். அவள் கண்ணை அப்படியே ஒரு மாதிரியாக போதை ஏறின மாதிரி இருக்குது. அப்போ தான் ஜேஹப்க்கு புரியுது, பாட்டி பாலில் எதையோ கலந்துருச்சு. ஐயோ, நான் நல்லவன் நோட்டீஸ் அடித்து ஒட்டினாலும் நம்ப மாட்டா. இப்போ இந்த பாட்டை வேறு எதையோ கலந்து கொடுத்துட்டாங்க. நைட்டு ஏதாவது நடந்துச்சு, நாளைக்கு காலையில் நம்மளை சும்மா விட மாட்டா. இது தேவையாடா ஜேஹப்? உனக்கு ரூமில் இருந்தால் தானே ஏதாவது நடக்கும். இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓட வேண்டியதான். அவன் பில்லோவையும் பெட்ஷீட்டையும் எடுத்துகிட்டு சுவாவை பார்க்க அவன் அப்படியே அவனை இழுக்கிறா. அவன் இழுத்த ஃபோர்ஸுக்கு ஜேஹப் போயிட்டு அவன் மேலே விழுந்துட்டான். அவன் மேலே விழுந்துட்டு ஹோபி சுவாவை பார்க்க, சுவா ஹோபியை பார்க்க, அவன் பார்த்துட்டே, ஹோபி மாமா என்ன பிடிக்கலையா? உன்னை பிடிக்கும்டி, அதாண்டி பயமாக இருக்கு. திரும்பவும் உன்னை விட்டு பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது. நீ இப்போது நிதானமாக இல்லை. நீ நல்லா இருக்கிறப்ப பண்ணால் தப்பு இல்லை, ஆனால் இப்போது வேணாம், நீ தூங்கு, நானும் போகிறேன். ஹோபி மாமா நீயும் போறியா? நீயும் போகிறேன்னு சொல்லாத, எனக்கு நீயாவது வேணும் அப்படின்னு ஹோபியை விடாமல் அப்படியே இழுத்துக்கிறா. அவள் காலை ஹோபி மேலே போட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறா. அவனுக்கு இனிமேல் நகரவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஹோபி மாமா கீழே ஏதோ பூனை உருட்டுது. அது பூனை இல்லை பஞ்சு மிட்டாய், அது புழு, அதுக்கு பசிக்குதாண்டி. அப்பன்னா சாப்பாடு போடுமாம்மா, நீ தாண்டி கொடுக்கணும். கெடுத்துட்டா போச்சு. அவள் அப்படியே கை வைக்க அவ்வளோதான், ஜேஹப் முடியல. அவளை அப்படியே இழுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டாக மாறுது. 2 பேரும் ஒருத்தர் மாத்திர ஒருத்தர் கிஸ் பண்ணுறாங்க. அவன் அவளோட நெக் செஸ்ட் அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். சுவாக்கு வலிக்கிறனால அவள் அப்படியே கத்துறா. ஜேஹப் ஷாக் ஆகிறான், ஏன்னா அவளுக்கு ப்ளீட் ஆகுது. அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறான். அது இருந்தாலும் அவனுக்கு ஒரே திங்கிங், அது எப்படி நீ 1 வருஷம் அவன் கூட வாழ்ந்திருக்க, ஆனால் எப்படி ஒரு டைம் கூடவா இல்லாமல் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு அதை அவகிட்ட கேட்க முடியாமல் அவன், அப்போது உன்னை தொடுற முதலான்னு நான் தானாடி அப்படின்னு அவன் திங்க் பண்ண சுவா பிடிச்சு ஹோபியை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அவனும் பேக் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே அன்றைக்கி நைட் அவங்க 2 பேருமே லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க.
இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் சுவா தான் ஐஸ ஓப்பன் பண்றா. அவ உடம்பெல்லாம் ஒரே பெயினா இருக்கு. எழுந்திரிக்க போக அவள யாரோ இழுத்து பிடிச்சிருக்கா மாரி இருக்கு. ஜேக்கப் அவ மேல ஹக் பண்ணா மாரி ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கான். 2 பேர் மேலேயும் ஒரு பெட்ஷீட் கவர் பண்ணியிருக்கு. அவ அப்படியே அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு உள்ள பாக்க 2 பேருமே ஆஃப் ட்ரெஸ்ல இருக்க. "ஐயய்யோ! ஐயய்யோ!" அப்படின்னு அவ ஜேகோப்ப தள்ளிவிட, அவன் தூக்கத்துல திரும்ப வந்து அவள ஹக் பண்ணிக்கிறான். சுவா ஹோபி கன்னத்திலேயே நல்லா கிள்ளி விடுறா. "ஆ வலிக்குதுடி, பிசாசு பிசாசு" அப்படின்னு அவன் எழுந்து வந்து உட்கார, சுவாவோட ஃபேஸை பார்த்துட்டு, "ஆஹா போதை தெளிஞ்சிடுச்சுடா, மாட்டணும்டா நம்ம இன்னைக்கு" அப்படின்ட்டு அவளை பார்த்துட்டே, "இங்கே பாருடி, நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நேற்று என்ன நடந்துச்சுன்னா, நீ ஒரு மண்ணும் சொல்ல வேணாம். இந்த பாலில் ஏதோ கலந்து கொடுத்துட்டு என்னை ஏமாத்திட்டல" அப்படின்னு அவள் அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு ஹோபியை விரட்டி விரட்டி அடிக்க ஆரம்பிக்கிறா. "ஏய் வேணாண்டி, ஐயோ வலிக்குதுடி, விடுறி, போதுண்டி, வேணாண்டி." அவ ஹோபி மேலே ஏறி உட்காந்துட்டு முதுகுலே செம்ம குத்து குத்துறா. "ஐயோ முடியலடி, ரூஸ்லி ஃபேனாக இருப்பாளோ, இந்த அடி அடிக்கிறா. அடியை விடுடி, வலி உயிர் போகுது. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச அன்னைக்கே லாஸ்ட் நைட் ஆகிடாதடி. ஐயோயோ அம்மா, யாராவது காப்பாத்துங்க, என் பொண்டாட்டி அடிச்சு என்னை கொல்றாளே. ஐயோ இந்த ரூமுக்கு ஒரு டோரை வச்சு என்னை தப்பிக்க விட முடியாமல் பண்ணிட்டானுங்களே" அப்படின்னு ஹோபி கத்திட்டு இருக்க, சுவா அவளோட ஹேர் அடிக்கிறப்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு எழுந்து ஒரு கிளிப் எடுத்து அவள் ஹேரில் போட, தப்பிச்சோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து பெட்டுக்கு அடியில் போய் படுத்துட்டு லேசாக தலையை நீட்டி சுவாவை தொட போக, "டேய் என்னை மட்டும் நீ இப்போ தொட்டா கொன்றுவேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு சொகுசா என் மேலேயே படுத்து தூங்குவ. உன்னை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. எழுந்து வெளியே போடா." அதுக்கு தான் 2 பேருக்குமே தனித்தனி ரூம் கேட்டேன். இங்கே பாருடி, நான் பண்ணது தப்புனா அப்போது நீ பண்ணதும் தப்பு தானே. பாலை நீ தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்த. அதில் என்ன கலந்துருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதையும் நீ தான் குடிச்ச. நீ இருக்கிற நிலமை தெரிஞ்சு ரூமை விட்டு வெளியே போகலான்னு நான் போனேன். நீ தான் என் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து என்னை தள்ளி என் மேலே ஏறி என்னென்னமோ பண்ண. நானும் என்ன கண்ட்ரோல் பண்ணேன். ஆனால் நீ எங்கே என்னை விட்ட? வேணாம் வேடான்னு ஓட நீ இழுத்து என்ன சொல்ல. இப்போல்லாம் நல்லவனுக்கு காலமே இல்லை போல அப்படின்னு அவன் சொல்ல, சும்மா அப்போ தான் அவனை பார்க்குறான். அவன் சொன்ன மாதிரி அவன் பாடி ஃபுல்லாக இவளோட நெயில் மார்க்காக இருக்குது. அதை பார்த்துட்டு அவளோட பாடியை பார்க்குறா. ஆனால் ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. "ஓ அந்த பாலை குடிச்சிட்டு நம்ம தான் இவன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டோமா" அப்படின்னு தெரிஞ்சவனே அவளுக்கு அப்படியே ஷையாக இருக்குது. "இதை பாரு, ஏதோ போதையில் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன். இது தான் சாக்குன்னு என் பக்கத்தில் வந்த அவ்வளோதான் பார்த்துக்கோன்னு." ஹோபி அவளோட பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்க, "டேய் விடுடா, என்ன பண்ணுற" அப்படின்னு அவள் ஓடி போயிட்டு அந்த பெட்டில் ஏறி உட்காந்துட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் தேடுறா. எல்லா ட்ரெஸ்ஸுமே ஹோபி கால் கிட்ட தான் கிடக்கு. அதை பார்த்துட்டு அவள் ஷையாயிட்டு ஹெட்டை அப்படியே கீழே பார்த்த மாதிரி உட்காந்துருக்கா. ஹோபி பக்கத்தில் வந்துட்டு, "ஏய் இங்கே பாரு, நடந்தது நடந்து போச்சு. இனி இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வர முடியாது. ஏய் இங்கே பாரு, நடந்தது நடந்து போச்சு. இனி இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலக முடியாது. காடே முடிவு பண்ணிட்டாரு, எனக்கு நீ உனக்கு நான். ஏன் தயங்குற? அவன் கூட வாழாத இந்த லைஃபுக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற?" அவள் அப்படியே தயங்கிட்டே, "ஜீவோ" அப்படின்ட்டு பார்க்க, "நீ தாண்டி போதையில் இருந்த, நான் இல்லை. உன்னோட ஓல்டு லைஃப்பை நான் எப்போதுமே கேட்க மாட்டேன். நீ சொல்லணும்னு அவசியம் கூட இல்லை. என்னோட நார்மலாக எரி, அது போதும்." அவள் அப்படியே சைலண்ட்டாக இருக்க, ஜேகோப் அப்படியே அவளை செஸ்டோட சாய்ச்சிட்டு, "நைட்டு நமக்குள்ளே நடந்தது, அதை நினச்சி கன்ஃபியூஸ்ட் ஆகாத. நேற்று நீயே வரலனாலும் ஒரு வாரமோ ஒரு மாதமோ கழித்து நானே கேட்டிருந்திருப்பேன்" அப்படின்னு அவன் அவளை பார்த்துட்டே சொல்ல, "ஏன்னா இது என்ன அடிமையாக்கிடுச்சுடி" அப்படின்னு அவளை பிடிச்சி இழுக்க, "விடு ஜேகோப், நம்ம 1 டைம் தானே பண்ணோம். யார் சொன்னா நைட்டு 4 டைம் மார்னிங் 2 டைம்? கணக்கு டீச்சர் இப்போது கணக்கு சொல்லு." அவளுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஜேகோப் அப்படியே பார்த்துட்டு சுவாவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். சுவா திங்க் பண்ணுறான், ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பேசினது, அப்புறம் ஏற்கனவே 2 பேரும் ஒன்றாயிட்டோம், இவ்வளோ நாள் தனக்காக வெயிட் பண்ணது, கொஞ்சம் கூட லவ் குறையாமல் இருந்தது, இது எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பேக் கிஸ் பண்ணுறா. இப்படியே 2 பேரும் அங்கே ஹாப்பியாக இருக்க, இங்கே நீங்கள் 3 டேஸ் சொல்லியிருப்பீங்கல்ல, இப்போது 4th டே
ஜிமின் கிட்ட என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஜிமின் ரொம்ப ஆவலா அவனோட ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னைக்கு நீ என்ன டகால்ட்டி வேலை கட்டினாலும் உன்னை விட மாட்டேன்டி. இன்னைக்கு நோ ஃபர்ஸ்ட் நைட், ஃபஸ்ட்டு மார்னிங்கே முடிச்சிடுறேன் இரு அப்படின்ட்டு அவன் அங்கே நிற்க, நீங்கள் குளிச்சுட்டு டவல் வியர் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. ஜிமின் நிற்கிறத பார்த்தோன்னே நீங்கள் திரும்ப பாத்ரூம்குள்ளே ஓடுறீங்க. அவன் ஓடி வந்து உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிச்சிக்கிறான்.